1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவை சுற்றி இருந்த மிக முக்கியமான தலைவர்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ராஜாஜி இருந்தார், மாபோசி இருந்தார், நம்முடைய காகிதம் இல்லத்து இருந்தார், நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் சீப்பா ஆதித்தனார் இருந்தார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் இருந்தது, கல்யாண சுந்தரம் இருந்தார், ராமமூர்த்தி, இவர்களெல்லாம் இருந்தார்கள். இவர்களுடைய அணி மிகப்பெரிய அருமையான அணி என்பதால் அந்த அணியை மக்கள் ஆதரித்தார்கள். அதற்கு பிறகு 71 தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து அந்த 71 தேர்தலை சந்தித்த காரணத்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் தந்தார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், யாருக்கு ஓட்டு? அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்றால் கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு, கலைஞருடைய தலைமைக்கு ஓட்டு, அப்படி இல்லைன்றால் அம்மாவுடைய தலைமைக்கு ஓட்டு. ஆக அந்த ஒரு தலைவரின் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாகத்தான் ஆட்சி இங்கு நடைபெறுகிறது. இப்போது நான் கேட்கின்ற கேள்வி ஒரே கேள்விதான். இப்போது தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான தலைவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் இல்லை. எடப்பாடியா அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா என்றால் எடப்பாடி அவர்களை விட 15% அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். ஏனென்றால் மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் இதற்கு காரணம். இவருக்கு இணையான தலைவர்கள் அதிமுகவிலே இல்லை. அது இனிமேல் வருவார்களா என்பதும் சந்தேகம்தான். எனவேதான் திராவிட இயக்க கொள்கைகளை காப்பாற்றுகின்ற, மாநில சுயாட்சியை காப்பாற்றுகின்ற, மொழியை காப்பாற்றுகின்ற, நம்முடைய இனத்தை காப்பாற்றுகின்ற, நம்முடைய மொழிக்கு ஆபத்து வருகிற போது அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிற போது அதை மத்திய அரசாங்கத்தோடு போராடி பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருந்தால் நீதிமன்றத்திற்கே சென்று தீர்ப்புகளை வாங்கி இந்தியாவுக்கே உதாரணமாக இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்தான். எனவே அது எல்லோருக்கும் தெரியும். எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பிஜேபிக்கு எதிர்ப்பை கூர்மைப்படுத்திய தலைவரும் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான், தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்தியாவுக்கே உதாரணமாக திகழ்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புவார்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் என்னை இணைத்து கொண்ட, கருத்தியல் ரீதியாக பயணிப்பதற்கு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டபோது என்னை அன்போடு வரவேற்று என்னை இணைத்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து அதிருப்தியில தான் இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அவர்களை திமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகளை இருப்பீங்களா? இல்லை, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது பிஜேபி அதிமுகவை அழித்து விடும், அது எல்லோருக்கும் தெரியும். இன்று வரை கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் யார்? கூட்டணிக்கு தலைமை தாங்குவது இவர் நம்முடைய எடப்பாடி என்று அமித்ஷா சொன்னாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில அதிமுக கூட்டணியில் பாஜக சேர்வதற்கான காரணம் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இல்லை, நான் என்ன கேட்கிறேன்னா, அது நீங்க ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் क्वेश्चन டு எடப்பாடி. சார், ஒரு கட்சியில் கூட்டணி வைக்கிறது வேறு சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அப்போ வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார். ஆனால் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்றைக்கி மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள் அவர்கள்.
டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? இப்போது அப்படி இல்லையே. எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது. அந்த கூட்டணி என்பது வேறு, இந்த கூட்டணி என்பது கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான். அது எனக்கும் தெரியும். இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் அது இல்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஒரு 5 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அவர் செய்தார். அப்போ என்ன தேவேந்திர பட்னாவிஸ் என்ன ஆனார்? நீங்கள் இப்போ ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணி கொண்டே போனார்கள். பிரச்சாரம் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு ஷிண்டேயை கீழே தள்ளிவிட்டார். தள்ளினார்களா இல்லையா? அப்போதுதான். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பிஜேபியினுடைய தலைவர் நம்முடைய நேனார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறார்? இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்கிறார்.